அவர் பணியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் சொல்லுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாதம் என்றாலே ஆரோக்கிய அன்னையின் நினைவு நமது நெஞ்சிலே நிழலாடுகின்றது. அன்னை மரியாவின் பிறப்பு அகில உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற இந்த மாதத்திலே ஆரோக்கிய அன்னையின் நிறைவான பரிந்துரையால் இறைவனுடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலிக்கான கருத்துக்கள்: இன்றைய சிறிய தேரினை உபயமாக சிறப்பிக்கின்ற வில்லியனூர் திருவாளர் பால்ராஜ் ஸ்டெல்லா மேரி 16ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கும் இறைவனுக்கும் நன்றியலாகவும் மகன் ஹென்ரி ஸ்டூவார்ட் நன்கு படிக்கவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தாயை போல தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நாடி வருகின்ற பொழுது அவருடைய நிறைவான ஆசீரும் அருளும் நமது உள்ளத்திலே பொழியப்படுகின்றது. இதோ இந்த திருப்பலியிலே அன்னையின் வழியாக இறைவனுடைய அருள் வேண்டி வந்திருக்கின்ற நாம் தடையாயிருக்கின்ற நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பரிசுத்தமரியாதையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நல்லேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
ஆராதனை புரிந்து நம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அமைத்துக் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உமது திருமகனாகிய இயேசுவின் அன்னையை எங்களுக்கு ஆரோக்கிய அன்னையாக அளித்து, அந்த அன்னையை நாடி வரும் மக்கள் அனைவருக்கும் நீர் புரிந்து வரும் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய அருட்காவலை தேடி வருகின்ற நாங்கள், அவர் எங்களுக்கு கூறியபடி உமது திருமகன் இயேசு கிறிஸ்து சொல்வதையெல்லாம் செய்திட அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார். இறைவாக்கினர் மீகானுடைந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனம் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களோடு மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபு ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனை இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாரோர் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவர் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயர் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்பொழுது அவர் மேன்மை பிறந்தவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கி நீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கி நீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நீரை மறியே வழியவே, ஆண்டவர் இயேசு உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர், மரியே நீர் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும்
திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாதம் என்றாலே ஆரோக்கிய அன்னையின் திருவிழா, வேளாங்கண்ணி மாதாவின் பெருவிழா, அன்னை மரியாவின் பிறப்பு விழா என்ற ஞாபகம் நமது உள்ளத்திலே மேலோங்கி நிற்கின்றது. இந்த அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவை, ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை அகில உலகமெங்கும் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த அன்னையின் பிறப்பே மனுக்குலத்தின் மீட்பின் துவக்கம் என்று நாம் அறுதியிட்டு கூறலாம். தாவீதின் வழித்தோன்றலான சுவக்கீன் அன்னம்மாள் என்ற தம்பதியினர் நீண்ட காலமாக குழந்தை பேரில்லாமல் இறைவனிடம் வேண்டி வரம் கேட்டு பெற்ற பிள்ளைதான் அன்னை மரியா. நம் அனைவரின் பிறப்பிலிருந்தும் அன்னை மரியாவின் பிறப்பு இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு பிறப்பாக, சிறந்த ஒரு படைப்பாக இருப்பதை திருச்சபை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றது. தனது மகனின் வழியாக இந்த உலகை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் பாவ மாசற்ற தமது மகனை பெற்றெடுக்க பாவம் நிறைந்த ஒரு தாயை அவர் விரும்பவில்லை. எனவே தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று எரேமியா இறைவாக்கினர் 1 அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே குறிப்பிடுவதைப் போல அன்னை மரியாவை இறைவன் தேர்ந்தெடுத்து படைத்தார். தாயின் கருவிலே அன்னை மரியா உருவாகும் நேரம் முதலே எந்த ஒரு பாவ மாசும் இல்லாமல் அவர்களை காப்பாற்றினார். எனவேதான் கருவிலே பாவமில்லாமல் உருவாகிய இந்த தாயினுடைய அந்த நாளை அமல உற்பவி என்று அழைத்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலோற்பவ பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 9 மாதங்கள் கழித்து இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாவின் பிறப்பை கொண்டாட திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இந்த அன்னை மரியாவின் பிறப்பை ஏன் கொண்டாட வேண்டும்? அதில் இருக்கின்ற சிறப்பு என்ன, நமக்கு இருக்கின்ற பெருமை என்ன என்பதை சிந்திக்கவே இந்த மாதமும் இன்றைய மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் நம்மை அழைக்கின்றன. இந்த அன்னை மரியா சிறப்பான விதத்திலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டார். தாம் பெற்றுக்கொண்ட இந்த கொடையை இந்த தாய் தமது வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றினார்கள். இந்த உலகம் முழுவதும் அடைய போகின்ற மகிமையை, மீட்பை அன்னை மரியாவுக்கு இறைவன் முன்கூட்டியே வழங்கி பெருமைப்படுத்துகின்றார். இந்த தாயின் பிறப்பு கருவிலே உருவான நேரமே மீட்பின் வரலாற்றின் துவக்கம் என்று நாம் குறிப்பிடலாம். இறைவன் முதலிலே படைப்பின் துவக்கத்திலே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். இந்த முதல் ஏவாள் அகில உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் தாயாகின்ற பெருமையை பெற்றாள். முதல் தாய் என்ற பேரினையும் பெற்றாள். ஆனால் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்ததால் அந்த முதல் பெண் ஏவாள் கண்ணீர் வடித்தாள். அன்னை மரியாவை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இதோ உமது அடிமை என்று கூறியதால் அன்னை மரியாவின் மனம்
பேருவகை கொண்டதை நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்னை மரியாள் பூரிப்படைகின்றாள். இந்த உலகத்தின் முதல் பெண் ஏவாள் தாம் கட்டிக்கொண்ட பாவத்தின் விளைவாக பாவம் நிறைந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அன்னை மரியாவோ பாவ மாசு அறியாத ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக அவர்கள் பெற்றெடுத்தார்கள். எனவே முதல் பெண் ஏவாள் பாவம் நிறைந்த மனுக்குலத்தின் தாயானாள். இந்த புதிய ஏவா அன்னை மரியா மீட்பை பெற்றுக்கொண்ட, அருள்வாழ்வை பெற்றுக்கொண்ட புதிய ஒரு மனுக்குலத்தின் தாயாக விளங்கினாள். இப்படி அந்த முதல் பெண்ணுக்கும் பழைய ஏவாளுக்கும் புதிய ஏவா அன்னை மரியாவுக்கும் மாபெரும் வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய திருவுளத்தை தமது திருவுளமாக ஏற்றுக்கொண்டு யார் யாரெல்லாம் நிறைவேற்றி வாழ்ந்து காட்டுகின்றார்களோ அவர்களை நினைத்து இறைவன் பூரிப்படைகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார், பெருமை கொள்ளுகின்றார். அதை போலத்தான் இந்த அன்னை மரியாவின் பிறப்பை முன்னிட்டு இறைவனும் அகில உலக திருச்சபையும் இந்த அகில உலகமே பெருமையையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளுகின்றது. எனவேதான் திருச்சபையின் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ புனிதர்கள் இந்த திருச்சபையிலே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு விழாக்கள் எல்லாம் எடுக்கப்படுகின்றன. ஆனால் ஒன்றை கூர்ந்து கவனித்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு சிறப்பு நமக்கு புலப்படும். அதாவது புனிதர்கள் இறந்து விண்ணக பிறப்பை பெறுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு விழா எடுக்கப்படுகின்றது, அவர்களுக்கு சிறப்பான நினைவுகள் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் திருச்சபையிலே 3 நபர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் பிறப்பை விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது நமது திருச்சபை. முதலாவதாக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஜூன் மாதம் 24ஆம் தேதி புனித ஸ்நாபக அருளப்பரின் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. அத்தோடு அன்னை மரியாவின் பிறப்பையும் இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திருச்சபை கொண்டாடி தமது பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அன்னை வழியாக பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூற இந்த திருச்சபை நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது தாயின் பிறப்பு மனுக்குலத்தின் வரலாற்றிலே ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு பிறப்பு. இந்த தாயின் வாழ்வு நாம் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணம். இந்த தாயின் வழியாக மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த தாய் எப்படி தாம் பெற்றுக்கொண்ட அருள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் போற்றி பாதுகாத்து வளர்ந்தாரோ அதே போல நாமும் இறைவனுடைய அருளை, இறைவன் தந்திருக்கின்ற மீட்பை நமதாக்கிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியா தமது விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இறைவனுடைய விருப்பமே எனது விருப்பம், இதோ உமது அடிமை என்று ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அடிபணிந்தார்கள். நாமும் கூட நமது வாழ்விலே நமது சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு எனது வாழ்விலே இறைவனுடைய விருப்பம் என்ன, என் வழியாக இறைவன் என்ன செய்ய விரும்புகிறார், நான் எப்படி வாழ, எப்படி நடந்து கொள்ள இறைவன் விரும்புகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழுகின்ற பொழுது நாமும் கூட இறைவனுடைய அருளை மிக்க பெற்றவர்களாக வாழ முடியும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயினுடைய பிறப்பு பெருவிழாவை இந்த மாதத்திலே கொண்டாடி மகிழ்கின்ற நாம் இந்த அன்னையை போல வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுடைய விருப்பத்தையே ஏற்று வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து போடுகும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஏற்றுக்கொள்வாராக. அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி எறிதலாக இந்த புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த அன்னையின் வழியாக நாங்கள் எல்லா நலன்களையும் பெற்று வாழ
இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவில் நீளிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 மூவர் இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவையும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தை, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மறை பொருள். இறைவனாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தை இறைவா, இது இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்து மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அன்னையினுடைய மேலான பரிந்துரையால் இறைக்குத்துடன் செவிசாய்த்து நிறைவேற்ற தர நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து அன்னையிடம் ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் வழியாக உமது அருள் வரங்களை பொழிந்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, செய்யப்படுவதாக
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து களைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுலகம் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாகும். வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயிங்கே. இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயிங்கே.
அமர்வாயின்றே. தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. அனைவரும் விழுந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்னையினுடைய பாதத்திலே நம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பித்து உருக்கமுடன் செபிப்போம். மசவியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உங்கள் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமே. நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மஞ்சாட்களின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கனியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் முதயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உப்பத்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய பிறப்பு திருவிழாவை முன்னிட்டு ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவின் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை ஜெபங்கலந்த வாழ்த்துக்களோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னையினுடைய அருளால் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருள் நிறைவாக கிடைக்கும்படியாகவும் நமது திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் லூர்தனை நோக்கி மண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அன்னையின் வழியாக இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. ஆலயத்தினுள்ளே கிரனைட் தரைகள் போடுகின்ற பணியானது தற்பொழுது தொடர்ந்து ஒரு மாதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
எனவே இந்த பணிக்கான கிரானைட்டுகள் 2ஆம் கட்டமாக நேற்றைய தினம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. இன்னும் நமக்கு 15,000 சதுரடிக்கான கிரானைட் கற்கள் வாங்க வேண்டி இருக்கின்றது. எனவே தொடர்ந்து ஆலய பணிகளுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற ஆகஸ்ட் மாதத்திலே நமக்கு நன்கொடையாக சேர்ந்திருக்கின்ற மொத்த தொகை 7,12,501 ரூபாய். இதில் 50,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுத்திருக்கின்றவர்களின் பெயர் பட்டியல்: ரெட்டியார்பாளையம் மார்டின் ஜெரமியல் மெர்சன் குடும்பத்தினர் 50,000 ரூபாய், திருவாளர் அலெக்சாண்டர் 2 லட்சம் ரூபாய், பாண்டிச்சேரி ஆண்டோ வினிதா 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். பாண்டிச்சேரி மூலக்குளம் சார்லஸ் ஜெயசீலை ஜோவான் 50,000 ரூபாய், அரியாங்குப்பம் பிரிஜித் ஆரோக்கியசாமி குடும்பத்தினர் 50,001 ரூபாய், அரும்பார்த்தபுரம் கஸ்தூரி குடும்பத்தினர் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். நன்கொடையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய எளிய உதவியினாலே அன்னையினுடைய பேராலயம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. தொடர்ந்து உங்களது நன்கொடைகளை தந்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த ஜூன் மாதம் வரை நமக்கு நன்கொடை கொடுத்திருக்கின்றவர்களின் பெயர் பட்டியல் நமது மாதா குளத்தை சுற்றி அருகிலே டிஜிட்டல் பேனரிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களது பெயர்களை சரிபார்த்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதில் ஏதேனும் திருத்தங்கள் மாற்றங்கள் இருந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் இன்னும் ஒரு 4 மாதத்திலே நிறைவடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து மாதாவின் திருவிழா நாளிலே இந்த ஆலயத்தை திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதற்காக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. இளையோரை ஆதரிக்கும் இறைவா, எங்கள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவில் நீர் எங்களுக்கு தந்துள்ள உமது திருமகன் இயேசுவின் உடலுக்காகவும் இரத்தத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் சமுதாயத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், முகவானோரின் நல்வாழ்விற்காக ஈடுபட்டு உழைக்க எங்களுக்கு வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே தயவாய் கேட்டருளும். விண்ணக தந்தை பிதாவே, உலகத்தை மீட்ட சுதந்தேவா, பரிசுத்த ஆவி இறைவனே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித மாதாவே, கன்னியர்
கன்னியரில் உயர் கன்னிகையே கிறிஸ்துவை ஈன்ற மாதாவே திருச்சபையோரின் மாதாவே திருவருட்கொடைகளின் மாதாவே மகா பரிசுத்த மாதாவே பழுதற்ற கன்னி மாதாவே மாசற்ற கன்னி மாதாவே கன்னிமை வழுவா மாதாவே பேரன்பிற்குரிய மாதாவே பெரும்பியப்பான மாதாவே நல்ல ஆலோசனை மாதாவே சிருஷ்டிகருடைய மாதாவே எங்கள் மீட்பரின் மாதாவே பேரறிவுடைய மாதாவே வணக்கத்திற்குரிய மாதாவே துதிகளுக்குரிய மாதாவே சக்தி மிகுந்த கன்னிகையே இரக்க மிகுந்த கன்னிகையே விசுவாசியான கன்னிகையே தர்மத்தினுடைய கண்ணாடியே ஞானத்தின் நல்ல இருப்பிடமே எங்கள் மகிழ்வின் காரணமே ஞானம் மிகுந்த பாத்திரமே மகிமை விளங்கும் பாத்திரமே உன்னத பக்தியின் பாத்திரமே மறைபொருளான ரோஜாவே தாவீது அரசரின் கோபுரமே தந்தமயமான கோபுரமே தங்கமயமான ஆலயமே வாக்கு தத்தத்தின் நல் பெட்டகமே வானக எழில் மிகு வாசலே விடியற்காலத்தின்